ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்தார்த் நடிப்புல வெளியாயிருக்க மிஸ் யூ அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான காதல் கதை. காதல் கதையிலேயே நம்ம ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே சித்தார்த்தோட வீட்ல ஒரு அமைச்சரோட ரவுடி கும்பல் வந்து மிரட்டிட்டு போது, அவன் எங்க அவனை பார்த்து பத்திரமா இருந்துக்கிற சொல்லுங்கன்னு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்துக்கு ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட்னால இவருக்கு சின்னதா ஒரு ஞாபக மறதி பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை இவருக்கு வரமா, சாபமா? இவர் ஒரு பொண்ண திடீர்னு பார்த்து உடனே லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணா, அவங்க உடனே ரிஜெக்ட் பண்றாங்க. அதே பொண்ண வீட்ல காட்டுனா, கண்டிப்பா இந்த பொண்ண வேணவே வேணாங்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு? இவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அமைச்சருக்கு இவருக்கு என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிறத ஒரு அருமையான லவ் ஸ்டோரியவே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்க படம் தான் இந்த மிஸ் யூ படம். நண்பா, உங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்கறது பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி நம்மளுக்கு சித்தார்த்தோட சித்தா படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமைச்சரோட ஆட்க நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை மிரட்டிட்டு போறாங்க. வீட்டில் இருக்க ஜாமானை உடைச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா அமைச்சர் பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா உங்க பையன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இங்க நம்மளுக்கு அமைச்சர காமிச்சா, அவர் பையன்ட்ட சத்தம் போடுறாரு. "நீ எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தேன்னு" சொன்னா, "இல்லப்பா உங்கள பத்தி தப்பா பேசுனா, அதுக்காக தான்" அப்படின்னா, ஊர்ல பாதி பேர் நம்மள கேவலமா தான்டா பேசுறான். நானு டெல்லிக்கு போனா கால்ல விழுவேன். இங்க தமிழ்நாட்டுல ஏன் கால்ல விழுவாய்ங்க? அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது அரசியல்ல. நம்ம இன்ஸ்பெக்டர்ட்ட கேட்கிறாரு. "யோவ்! யார்யா அந்த பையன்? அவன அடைக்க வைக்க மாட்டீங்களான்னா?" "ஐயா நானும் சொல்லி பார்த்துட்டேன். பேரு வாசு. சினிமால ஏதோ டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வாசுவோட இன்ட்ரோடக்ஷனு. அவர் அங்க இருக்க ஒரு காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், "இங்க என்ன ஸ்பெஷல்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அவர் நெறைய லிஸ்ட் போட்டா, "அதெல்லாம் எனக்கு வேணாம். இங்க ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத மட்டும் எனக்கு கொண்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்மளுக்கு வாங்கி குடிச்சா, "இதுவரைக்கும் நான் குடிச்ச காஃபிலேயே இவ்வளவு டேஸ்ட்டா நான் குடிச்சதே இல்ல. இந்த காஃபி பேர் என்னன்னு?" கேட்டா, "இந்த காஃபி பேரு பெல்லா காஃபி சார். நம்மளோட ரெஸ்டாரண்ட்லயே சென்னை, கொச்சின், பெங்களூர், இந்த கூர்க் இந்த 4 இடத்துல மட்டும் தான் சார் இந்த காஃபி ஸ்பெஷலா கிடைக்கும்." அப்படின்னா, "கவலையே படாதீங்க. நான் சென்னை போற வரைக்கும் இந்த காஃபிய என்னால மறக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து சித்தார்த் கிளம்புறாரு. நம்மளுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பாலசரவணன் அவங்க அம்மா வீட்லருந்து ஃபோன் அடிக்கிறாரு. அவங்க அம்மா பயந்து போயிருக்காங்க. இவர் ஃபோன் அடிச்சு அட்டெண்ட் பண்ணலேன்னு. நம்ம பாலா சத்தம் போடுறாரு. "ஏன்டா ஃபோன் அடிச்சாலும் அட்டெண்ட் பண்ணல. எங்க இருக்கேன்னே தெரியலன்னா?" "நான் கூர்க்ல இருக்கேன்னா." அவங்க அம்மாட்ட சொல்றாரு. "அம்மா அவன் டூர் போயிருக்காம்மா. நீங்க ஏதோ கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்கன்னா, ஏன்டா சொல்லாம கொள்ளாம போனேன்னா?" "நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. எது செஞ்சாலும் பிடிக்காது. அப்புறம் ஏன் கேட்குறீங்க?" "எப்போ வருவேன்னா?" "இன்னைக்கு நைட்டு நான் வந்துருவேன். நீ ஃபோன வையி" அப்படின்னு கோவமா ஃபோன கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு நம்ம வாசு கார்ல வரும்போது, அதே சமயம் நம்மளுக்கு அமைச்சர காட்டுறாங்க. "நான் இதுவரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கேன்டா மகனே. ஆனா நம்ம ஒரு கொலை பண்றோம்னா, அது நம்மளுக்கு ரொம்பவே தேவையா இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்மளுக்கு வாசுவ லாரி அடிச்சு தூக்குறத காமிச்சா, ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல தலையில அடிபட்டு உயிர் பொழைக்கிறதே கஷ்டங்கிற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அவங்களோட ஃபேமிலி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்மளுக்கு அபாய கட்டத்த தாண்டுனோனே வெளிய வந்து சொல்றாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் உயிர் பொழைச்சுட்டான். இனிமே தான் நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கணும்னு" சொல்லிட்டு, அவருக்கு சில கேள்விகள் வரிசையா கேட்கறாங்க. "உன் பேர் என்ன? அப்பா பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? உன்னோட ஃபோன் நம்பர் என்ன? கடைசியா நீ பார்த்த படம் என்னன்னு?" சொல்லி சொன்னோம்னா, அவர் பீஸ்ட்ங்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "என்ன சார்?" அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல. வாங்க பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறத காமிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம மினிஸ்டர் சிங்கராயனு அங்க நேரா அவர பார்க்க வந்தா, அவரு, "மினிஸ்டர் சார், என்ன நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்டா, அவரு, "என்னைய உனக்கு அடையாளம் தெரியலையான்னா?" "உங்கள எப்படி சார் தெரியாம இருக்கும்? நீங்க எம்எல்ஏக்கள ஃபுல்லா ரிசார்ட்ல அடைச்சு வச்சு ஆட்சிய பிடிச்சவராச்சே சார். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார்ன்னா." அவர் பக்கத்துல பிஏட்ட கேட்கறாரு. "என்னையா சொல்றான் இவனா?" "சார், அவனுக்கு உங்கள தெரியுது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதோ கன்ஃப்யூஷன் ஆயிருக்கு." அப்படின்னா, "இல்லப்பா நாங்க பக்கத்து ரூமுக்கு வந்தோம். ரூம் மாறி வந்துட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு அங்கருந்து கிளம்பி டாக்டர்ட்ட, "இவன் நடிக்கிறானா? என்னைய தெரியாத மாரி பேசுறான்." அப்படின்னு விசாரிச்சா, "சார் அவர் நடிக்கல. கடைசியா 2 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல." அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றாரு. "அப்ப ஞாபகமே வராதான்னா?" "ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்போ வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வாசுவோட அப்பாவும் அம்மாவும் வந்து கெஞ்சுறாங்க. "சார், இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்களால உங்கள எதுக்கக்கூடிய சக்தி கிடையாது. என் பையன் உயிர் பிழைச்சதே போதும். அவன இங்கிருந்து எங்கேயாவது நாங்க அனுப்பி வச்சுர்றோம். தயவு செய்து நீங்க இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க சார்ன்னா." "அவனுக்கு பழசு ஞாபகம் வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஞாபகம் வந்துச்சு, உங்க பையன் திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான்னு" அங்கருந்து மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சில மாசங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ரெக்கவரி ஆயி வந்துடுறாரு.
ரெக்கவரி ஆகி வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஃப்ளெக்ஸ் வச்சிருக்க செஞ்சிருக்கன்னு வழக்கம் போல ஊர் பிரச்சனைய ஆரம்பிச்சா, ஆஹா! மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு, நம்ம சித்தார்த்த வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அவரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம கருணாகரன் அழுதுட்டு இருக்கத பார்க்குறாரு. கண்ணு கலங்கிட்டு, டக்குனு ஒரு காஃபிய வாங்கி, "இந்தாங்க காஃபி சாப்பிடுங்கன்னு" குடுத்தா, "இல்ல சார் வேணாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா, காஃபி சாப்பிடுங்க சார். ரிலாக்ஸ் ஆயிடும்." அப்படின்ட்டு, "என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் அழுகுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவரோட கதைய சொல்றாரு. "சார் நான் 2 வருஷமா சின்சியரா ஒரு பொண்ண லவ் பண்ணேன் சார். 2 பேருமே டபுள் சைடு தான் லவ் பண்ணோம். திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி என்னைய விட்டுட்டு போயிட்டா சார். நீங்க அவள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலையானா, சார் எல்லா லெவல்லயும் போயிட்டு என் ஃபேமிலிய வச்சு பேசிட்டேன். அவங்க ஃபேமிலில எல்லார்ட்டயும் பேசிட்டேன் சார். ஆனா அவ கன்வின்ஸே ஆகல சார்ன்னு சொன்னா, நம்ம சித்தார்த் அருமையான டயலாக் சொல்றாரு. நம்மளுக்கே தேவைப்படலாம். சார் நீங்க முயற்சி எடுக்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க கவலைப்படுறது நியாயம். நீங்க எல்லா வகையிலயும் முயற்சி எடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா, தப்பு உங்க மேல கிடையாது. அதனால நீங்க இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க சார்ன்னு சொன்னா, டக்குன்னு இவருக்கு தோணுது, ஆமால உண்மதானே அப்படின்னு சொன்னோனே நம்ம சித்தார்த்து சொல்றாரு, "சார் இந்த வாழ்க்கை உங்கள விட்டு போயிருச்சுன்னா, கண்டிப்பாக சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு தான் சார் அர்த்தம். நீங்க ரிலாக்ஸா உங்க வேலைய பாருங்கன்னு" சொன்னா, "சார் என்னைய நீங்க ஒரு செகண்ட்ல மைண்டையே மாத்திட்டீங்க சார். அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு சார். உங்கள பார்த்தோனே சந்தோஷமா இருக்கு சார். இப்ப நீங்க எங்க சார் போறீங்க? என்னால ட்ரெயின் எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா, நான் எங்க போறதுன்னே தெரியாம தாங்க வந்தேன். இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்து எந்த ட்ரெயின் வருதோ அதுல ஏறி எங்கேயாவது போய் ஊர் சுத்திட்டு வர வேண்டியதுதான்" அப்படின்னு சொன்ன உடனே, "சார் அப்படின்னா நீங்க பெங்களூருக்கு வாங்கன்னா, இங்கேருந்து பெங்களூருக்கு ட்ரெயினே கிடையாதுன்னா, நம்ம கார் இருக்கு சார். நான் இங்க தான் சார் மொத உட்காந்து அவள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதனால நான் இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்ம கார்லயே நம்ம பெங்களூர் போலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெங்களூர் பிடிக்கும்னு" சொல்லிட்டு, இவர் நம்மளுக்கு பெங்களூருக்கு கூட்டிட்டு போறாரு. பெங்களூருக்குள்ள என்ட்ரி ஆயி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்மளுக்கு ஹிஜாப்க்காக ஒரு பெரிய பெண் கூட்டமே போராட்டம் நடத்திட்டு இருந்தா, அங்க இருக்க ஒரு பொண்ண பார்த்த உடனேவே இவருக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. அத பத்தி நெனச்சுக்கிட்டே இங்க நம்மளுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கருணா பேரு பார்த்தீங்கன்னா பாபி. அவரு பாபிஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேஃபிட்டேரியாவே வச்சிருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாபி இருக்க அபார்ட்மெண்ட்ல மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல போய் பார்த்தா, அங்க இருக்க மீட்டிங் ஹெட்டு, "இங்க நாய்க்குட்டிலாம் வளர்க்கக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த பையன் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கான். உடனே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்னா" டக்குனு அந்த கூட்டத்திலருந்து நம்மளுக்கு ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு, "அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அந்த பையனோட மனசு என்ன கஷ்டப்படும், அந்த நாயோட மனசு என்ன கஷ்டப்படும். நீங்க இங்க ஒழுங்கா ஸ்விம்மிங் பூல மெயின்டெயின் பண்ணல, செய்யல. எதையுமே ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஜெனரேட்டர் மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுல ரூ. 1000 மெயின்டனன்ஸ் சார்ஜ் வேற ஏத்தியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுட்டு, அங்கருந்து "நீ இனிமே நாய்க்குட்டிய வளர்க்கலாம்டா. யார் என்ன சொன்னாலும் நீ விடாதன்னு" சொல்லிட்டு கிளம்புனா, இவரு மறுபடியும் பார்த்துட்டு, "வாவ்! சூப்பர்ல" அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிடுறாரு. ஆனா, அவங்க இவர பார்க்க கூட இல்ல. மறுநாள் பாபிஸ் கஃபேக்கு இவங்களும் ரெகுலர் கஸ்டமர் காஃபி சாப்பிட வந்தா, நம்ம பாபிட்ட கேட்குறாங்க, "நானு டாக்ஸ் ஆல்ரெடி வேலைய முடிச்சு குடுத்துட்டேன். நீங்க அக்னாலட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணிடலாம் சார்ன்னா." "மேடம் அத நீங்களே பார்த்து நீங்களே ஃபைல் பண்ணிருங்க. எனக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரியாது. நீங்க பார்த்துட்டீங்கனாலே எனக்கு ஓகே மேடம்னு" சொல்லிட்டு, நம்ம பாபி அவங்க சாப்பிடுற ரெகுலர் காஃபி ஆர்டர் பண்ணோம்னா, இவர் அங்கருந்து பில் போடுற இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்தவரு, "1 ஃபில்டர் காஃபி ஃபார் அ பியூட்டிஃபுல் லேடின்னு" சொன்ன உடனே அவங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "இது யாரு புதுசா இருக்கு?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி வித்தியாசமா இவர பார்க்கறத மட்டும் நம்மளுக்கு காமிச்சா, நம்ம பாபி சொல்றாரு, "என்னோட ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்திருக்காரு." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம வாசு விசாரிக்கிறாரு, "பாபி அது யாரு தெரிஞ்ச பொண்ணான்னு?" கேட்டா, அவங்க பேரு சுப்புலட்சுமி. அவங்க வந்து நம்ம ஃப்ளாட்ல தான் இருக்காங்க. என்னோட கடைக்கு ஆடிட்டரு அவங்க தான். நம்ம வாசு சொல்றாரு, "கண்டிப்பாக சுப்புலட்சுமி இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் பெங்களூர்ல வந்த உடனேவே இவங்கள பார்த்தேன். ஒரு ஹிஜாப் போராட்டத்துல இவங்க கலந்துகிட்டு இருந்ததுன்னா" "இல்லப்பா எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். இவங்க பேர் சுப்புலட்சுமி தான்" அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு சுப்புலட்சுமிய பார்க்கும்போதெல்லாம் இவர் அங்க இங்க இருந்து பார்க்குறாரு, கைய காட்டுறாரு, சிரிக்கிறாரு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம பாலாவும், அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்னையிலே வச்சு ஒருத்தன பார்த்துட்டு பெரட்டுவாய்ங்க. அவன் இவங்கள பார்த்தோனே ஒரே ஓட்டமா ஓடி போறத காமிப்பாங்க. அதே நபர் பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர்ல நம்ம வாசுவ பார்த்த உடனேவே, "ஐயய்யோ! நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மட்டும் ஓடுறாரு. நம்ம பாபிட்ட சொல்றாரு, "இவன் எதுக்கு என்னைய பார்த்து பயந்து ஓடுறான்னு?" கேட்டா, நம்ம பாபி, "சார் உங்கள பார்த்து பயந்து ஓடல. நம்ம ஏரியால கொஞ்சம் பெரிய கையி. அதனால நம்மள பார்த்து தான் சார் பயந்து ஓடுறான் அவன்." அப்படின்னு நம்ம பாபி சொல்றாரு. நம்ம சுப்புலட்சுமிய கேஃபிட்டேரியா வாசல்ல வச்சு 4 ரவுடி பசங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நீ இனிமே தலையிடாதன்னு சொல்லிட்டு. அத பத்தி நீ பேசக்கூடாதுன்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா, அவைங்க கரெக்ட்டா இவங்க மேல கை வைக்க வந்தா, நம்ம பாஸ் வந்து அட்டி அம்புட்டு பேரையும் வெளுத்து எடுக்குறாரு. இவருக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்தோனே, இவங்க நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறாங்க. நம்ம பாபிட்ட சொல்றாரு, "ஏன் சிங்கிளாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேளுங்களேன்" அப்படின்னு கேட்டா, "ஏன் மேடம் நீங்க சிங்கிளாவே இருக்கீங்கன்னா, மேரேஜ் ஆன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா சொல்லி விட்டுறாங்க. இவர் வெளிய வந்தோனே நம்ம பாபி கேட்கிறாரு, "ஏன் வாசு, இதுவரைக்கும் எனக்கே தோணல. இத்தன நாள் அவங்க ஏன் சிங்கிளா இருக்காங்கன்னு கேட்கணும்னு. உனக்கு ஏன் தோணுச்சுன்னா?" "இல்லப்பா, எனக்கு அவங்கள பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போச்சு. நான் அவங்கள லவ் பண்றேன்னா,
பாஸு அப்ப நேரத்த தள்ளி போடாதீங்க. உடனே ப்ரொபோஸ் பண்ணிருங்கண்ணா. நான் நேத்தே ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது நேத்தே ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களாண்ணா? நம்மளுக்கு காஃபி ஷாப் வரும்போதே அவங்களோட ஃபேவரைட் காஃபிய இவர் குடுத்துட்டு, மேடம் நான் பேசுறேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ உங்கள பார்த்த உடனே ரொம்ப புடிச்சு போச்சு. நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அப்படி ஒரு பொண்ண செஞ்சு எடுத்துட்டு வந்த மாரி இருக்கு. என்னால உங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. நான் உங்கள விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த மாரி எண்ணத்தோட என்ட்ட பேசாதீங்க. எனக்கு மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகாது. தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு கோவமா சொல்லி விட்டுறாங்க. நம்ம பாபிட்ட இந்த விஷயத்த சொன்னா, "ஏன் ப்ரோ வந்து 1 வாரம் ஆகல. அதுக்குள்ள ஒரு லவ் ஃபெயிலியரா? சரி ப்ரோ நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். உங்க அம்மா சொன்னாங்க இல்லையா? உலகத்துல எந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கோ என்ட்ட வந்து சொல்றா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீங்க நேரா அம்மா கிட்ட போங்க. அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. லவ் மேரேஜே நம்ம அரேஞ்ச் மேரேஜா மாத்திரலாம்." அப்படின்னு ஐடியா குடுக்குறாங்க. நம்ம பாபியும், வாசுவும் உடனே சென்னை கிளம்பி வந்து, அவங்க அம்மாட்ட, "அம்மா நான் ஒரு பொண்ண விரும்புறேன்னு" சொன்னோனே, அவங்க அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "நீ பொண்ணு ஃபோட்டோவ காட்டுறா, நாங்க பேசி முடிக்கிறோம்னா." அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே, அவங்க அம்மாவோட முகம் அப்படியே ஒரு மாறி மாறிருது. வேகமா வெளிய போயிட்டு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு, "உடனே இங்க வாங்கடா. இவ எந்த பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டா, அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனேமே, "இல்லடா இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது. உன் கேரக்டருக்கு மேட்ச் ஆகாதுன்னா." "டேய் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணு செம்ம மெச்சூரிட்டியா இருக்கு. எனக்கு பார்த்தோனே அவ்ளோ புடிச்சு போச்சு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். அது எப்படி ஒரு பொண்ணோட ஃபோட்டோவ பார்த்துட்டு நீங்க புடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு ஆர்கியுமென்ட் பண்றீங்கன்னு" சொல்லிட்டு சொன்னா, "டேய் தயவு செய்து நாங்க சொல்றத கேளு. இந்த உலகத்திலே உனக்கு புடிக்காத பொண்ணுன்னா அது இந்த பொண்ணு தான்டா. நீ ஒரு சில விஷயத்த மறந்த மாரி இந்த விஷயத்தையும் மறந்துட்டடா." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்க சொல்றாங்க. இவங்க அம்மாவோ, இவங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த பொண்ணோட ஃபோட்டோவ தான் காமிச்சு, "நீ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கடா. எங்களுக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்குன்னு" அவங்க அம்மா சொன்னோம்னா, ஃபோட்டோவ பார்த்த உடனே சொல்றாரு, "ஐயய்யோ! இந்த பொண்ண எனக்கு வேணவே வேணான்னா." "டேய் ஃபோட்டோவ பார்த்தோனே எப்புட்றா ஒரு பொண்ண பிடிக்கலன்னு சொல்லி சொல்றேன்னு" அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் போட்டா, "டேய் ஃபோட்டோவ பார்த்தோனே சொல்லலடா. இந்த பொண்ண நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு" சொல்லிட்டு அவர் ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. ஒரு தடவ பஸ்ல டிராவல் பண்ணும்போது, இவருக்கு பக்கத்து சீட்டா இவங்க வந்தா, "நீங்க என்ன லேடி சீட்ல உட்காந்துருக்கீங்கன்னு" நம்மளுக்கு வாசுவ பார்த்து கேட்குறாங்க. "மேடம் நான் டிக்கெட் புக் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன் சீட் நம்பர் இதுதானா?" கண்டக்டர்ட்ட அவங்க சண்டை போடுறாங்க. "இல்ல மேடம் ரிஜெக்ட் ஆன பில்லு. அதனால சாருக்கு டக்குனு புக் பண்ணி குடுத்துட்டோம். கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கங்க." அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம வாசுவ, "நீங்க மாறி உட்காருங்க" அப்படின்னு சொன்னா, "என்னாலலாம் மாறி உட்கார முடியாது. நான் டிக்கெட் புக் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். வேணும்னா உட்காருங்க. இல்லன்னா எந்திரிச்சு போங்க" அப்படின்னு நம்ம வாசு பேசி விடுறாரு. இவங்க பக்கத்துல உட்கார்ந்தா, உட்கார்ந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆள்ட்டயா ஃபோன் மேல ஃபோன் மாத்தி மாத்தி பேசி, "என் பக்கத்துல இப்படி ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். என்னைய டார்ச்சர் குடுக்குறான், செய்றான்னு" இவங்க திட்டிக்கிட்டே வராங்க. இவர் காதுல கைய வச்சு பொத்திக்கிட்டு சைலன்ட்டா ஃபோன சார்ஜ் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தா, அந்த சார்ஜர புடுங்கி விட்டுட்டு இவங்க சார்ஜ் போடுறாங்க. வாட்டர் கேன்ல தண்ணி குடிக்கிறேங்கிற பேர்ல இவங்க மேல சிந்தி விட்டுறாங்க. இப்படியே இவர இறங்குற வரைக்கும் டார்ச்சர் பண்ணா, "டேய் அதனால தான்டா சொல்றேன். தயவு செய்து இந்த பொண்ணு எனக்கு வேணாம்டான்னு" சொல்லிட்டு இவர் கையெடுத்து இங்க கும்பிடுறாரு. "நீ பஸ்ல பார்த்தத வச்சு சொல்லாத. அப்ப அவ சூழ்நிலை வேற மாரி இருந்திருக்கலாம். நீ வா, இன்னைக்கு அவ ஒரு மேரேஜுக்கு வரா. அங்க வச்சு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு" அங்க நம்மளுக்கு மேரேஜுக்கு கூட்டிட்டு போனா, அங்க நம்மளுக்கு ஹீரோயின செம்ம கியூட்டா காட்டுறாங்க. சின்ன பிள்ளையோட பலூன்லாம் உடைச்சுக்கிட்டு, நம்மளுக்கு பொண்ணுங்களோட கலாட்டா பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கத பார்த்துட்டு இவரு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா, "ஓகேவாடா, பொண்ணு புடிச்சிருக்காடான்னா?" "டேய் இந்த பொண்ண ஃபோட்டோல பார்த்தப்ப இல்லடா. இப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ பண்றது பூரா லூசு மாரி இருக்கு. தயவு செய்து இந்த பொண்ண பத்தி இனிமே என்ட்ட பேசவே பேசாதீங்கடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கோவமா வந்துடுறாரு. இந்த ஃபிளாஷ்பேக்க சொன்னா நம்ம வாசு சொல்றாரு, "கண்டிப்பாக நீங்க சொல்ற பொண்ணு, நான் சொல்ற பொண்ணு வேற. நான் சொல்ற பொண்ணு அவ்ளோ மெச்சூர்டா இருக்கா. எல்லா பிரச்சனையுமே முன்னாடி நின்னு ஹேண்டில் பண்றா. கடைசியா என்னதான் நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு மறுபடியும் ஃபிளாஷ்பேக்க காமிச்சா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, "எம்மா அவனுக்கு அந்த பொண்ணு சுத்தமா புடிக்கலம்மா. தயவு செய்து சொல்றேன்ம்மா. சொன்னா கேளுங்கம்மா." அப்படின்னா, "இல்லடா எனக்கு அந்த பொண்ண எப்படியாவது அவன கன்வின்ஸ் பண்ணி பேச வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கூட்டிட்டு போங்கடான்னா." நம்மளுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவர் போறப்ப கரெக்ட்டா எதிர்பாராம ஒருத்தர் கார்ல குறுக்கால விழுந்துடுறாரு. டக்குனு அவர இடிச்சுட்டா, அவரு தடுமாறி விழுந்துடுறாரு. பெருசா ஏதோ அடி இல்ல. ஆனா, "நீ எதுக்குய்யா குறுக்கால வந்தன்னு" சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஹீரோயின் வர்றாங்க. அது ஹீரோயினோட அப்பா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, இங்க வாசுவோட சண்டை போட்டா, "உங்க அப்பனுக்கு தான் அறிவில்லாம வந்து கார்ல விழுந்துட்டான்னு" 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை ஆயிருச்சு. அதோட சரி, அந்த பொண்ணுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாம போயிருச்சுடா. அப்படின்னா, "ஏன்டா நானாடா இப்படி பண்ணேன்? ஏதோ சின்ன சின்ன விஷயத்த நான் மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. இவ்வளவு நடந்திருக்கு. நான் இவ்வளவு மறந்திருக்கேனாடான்னா?" "ஆமாண்டா மச்சான். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இனிமே அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெளிய காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. "யார்றா அது காலிங் பெல் அடிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் போய் தெறந்தா, பெங்களூர்ல இவர பார்த்துட்டு எவன் ஓடுனானோ, அவன் தான் நிக்கிறான். "ஏய்! நீ தானே என்னைய பார்த்து பெங்களூர்ல ஓடுனது?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சார். எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் என்னைய விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் ஓடாம என்ன பண்ணுவேன்?
ஒரு வழியா வேலை முடிஞ்சு சார் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு ஆல்பத்தை கொடுக்குறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரண்டு போய் வந்து புடுங்க போனா அப்பதான் அந்த ஆல்பத்தை பார்த்தா அது இவரோட கல்யாண ஆல்பம். நம்ம வாசுக்கும் சுப்புலட்சுமிக்கும் ஆல்ரெடி மேரேஜே ஆயிடுச்சு. அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இவர் அப்படியே மிரண்டு போயிட்டு உண்மையிலே என்னதாண்டா நடந்துச்சு எனக்கு நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு கேட்டா, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காதுன்னா எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, எந்த ஆக்சிடென்ட்னால நாங்கள் கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சோமோ அதே ஆக்சிடென்ட்டை இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சுச்சுன்னு காமிச்சா, நம்மளுக்கு வாசுவோட அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கும், அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுப்புலட்சுமியோட அப்பாவை வாசுவோட அப்பா தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண வேணாண்டா, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு நான் ஒரு தடவை பார்த்துடணும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கவலைப்படாத, என் பையனையே நான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாசுவோட அப்பா முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்த சொன்னோடனே வாசு வேற வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு வந்தா சின்ன சின்ன விஷயம் கூட இவருக்கு கொஞ்சம் கூட ஒத்து போல. அவங்க பெட்டை மாத்துறதுலேருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுலேருந்து எதுவுமே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு வாசு அப்படியே கோவமாக புலம்பிக்கிட்டே இருக்காரு. சின்ன சின்னதாக பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துருச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம வாசுவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு ஓடி வந்திருப்பாரு. அந்த பொண்ணை நீ நைட்டு மட்டும் இங்கே தங்க வச்சுக்கோ, நானே இவனை வெளியே தங்கிக்கிறோம், நாளைக்கு விடிஞ்சா இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சானா அப்பா அம்மா தான் ஊரில் இல்லை, நீ தயவு செய்து யாருக்கும் ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிடாத, நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா எங்கே அந்த பொண்ணை கூப்பிடுனா அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னா மிரண்டு போயிடுறாங்க. என்ன நடந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு கேட்டா, அவ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு அம்மா இல்லையா, அப்பா மட்டும்தான் வளர்த்துருக்காங்க, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுததுனால நீங்க ஃபேமிலியை மிஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அழுது அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, இங்க அவங்க லவ்வர் கதறி கதறி அழுகுறாங்க. ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்க, அவங்க அப்பா ஜாதி பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னாரு, அவ கையில காலில் விழுந்து எப்படியாவது கெஞ்சி பார்த்தோம், முடியலன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த கல்யாணமே பண்ணலான்னு முடிவெடுத்தோம், இனி அவளுக்கு எனக்கு வாழ்க்கை பூரா கிடைக்காம நீங்க பண்ணிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு போனா நான் என்ன பண்ணேன் அந்த பொண்ணு போறதுக்குன்னா, நம்ம சித்தார்த்த டக்குன்னு கோவமாயி அப்படியே உன்னை ஓங்கி அரைஞ்சனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு வந்துடுறாரு. இங்கே அப்படியே கோவமா சரக்கு அடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. டேய் நான் தான் சொன்னேன் இல்லடா, ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு என்னைய நீங்கள் தேவையில்லாமல் கொடுத்து விட்டீங்க, இன்னைக்கு அவளை அடிக்கவே போயிட்டேன்டா, எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மீறி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நைட் ஷோ படத்துக்கு போகணுன்னு நம்மளுக்கு சுப்புலட்சுமியை கூப்பிட்டுட்டு வாசு போயிருப்பாரு. இவர் டேரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக இவங்க தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் வருது. நான் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்கேன், நீ போய் நான் சொல்கிற ஆள்கிட்ட இந்த கதையை சொல்லு, ஆனால் இம்மிடியேட்டாக நீ போகணும்னு சொன்னோடனே அவர் வேற வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாதி படத்தோடைய இவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு லைவ் லொக்கேஷன் போட்டுரு, நீ பத்திரமா மட்டும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்மளுக்கு மறுநாள் காலையில் சுப்புலட்சுமியோட அப்பா வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க என்ன மாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவியில் ஒரு நியூஸ் வருது, முரளின்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட்டில் நேற்று ராத்திரி இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே நம்ம சித்தார்த் இங்கே பதறி போயிடுறாரு. அம்மா நம்ம வாசிகா அக்காவோட பையம்மா ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது நம்ம சுப்புலட்சுமி வந்து பார்த்துட்டு என்ன இது ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க, இவனை கொலையில பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவங்க ஆட்டோவில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக சிக்னலில் நின்றுட்டு இருப்பான். சிக்னலை பார்க்காம நம்மளுக்கு மினிஸ்டரோட பசங்க போதையில் வந்து இவரை வண்டியில் இடிச்சா அவர் மினிஸ்டரோட பசங்கன்னு சொல்லி தெரியாமல் இவர் இறங்கி தேவையில்லாமல் சண்டை போடுறாரு. ஆட்டோக்காரன் டக்குன்னு சமாதானம் பண்ணி, அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசுகிறானே, நான் இவனை போக சொல்லிடுறேன்னு, டே இங்கேருந்து கிளம்பி போடானா இவங்க அப்பாவை பற்றி இவன் தப்பாக பேசுகிறான், தப்பாக பேசினானே கோவப்பட்டு இறங்கின மினிஸ்டரோட பையன், டேய் ஆட்டோ எடுத்துன்னு நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு இவரை ரணமாக பாட்டில் வச்சு அடிச்சு நம்மளுக்கு கொலையே பண்ணிடுறாங்க. இதை நம்மளுக்கு ஆட்டோவில் பார்த்துக்கிட்டே அங்கேருந்து சுப்புலட்சுமி வந்தா, இதை கேட்ட உடனேவே நீ உடனே வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, ஐயோ நேற்று நீங்கள் பாதியிலே விட்டுட்டு போனதுனால தான் நானே இதை பார்த்து எப்படியாவது இதை மறக்கணும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றீங்கன்னா, நம்மளுக்கு சுப்புலட்சுமியோட அப்பாவும் சொல்கிறாரு, தம்பி நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம், இந்த மாதிரி 1000 நடக்கும், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச பையன் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை விட முடியாது, ஏன் மேலே நம்பிக்கை வச்சு நீ வா சுப்புலட்சுமி, உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பயந்து போய் அவங்க அப்பாவை திரும்பி பார்த்தா அவர் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு, இவ்வளவு தூரம் சொல்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு வான்னு சொல்லி, அப்படி இருந்து நீ வராமல் உங்கள் அப்பாவை பார்க்குறேன்னா இதுக்கு மேலே உனக்கும் எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலான்னா அவங்க அப்பா பயந்து போய், என்ன மாப்பிள்ள இதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறீங்கன்னா, எனக்கு உங்கள் பொண்ணை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அவளுக்கு செட்டே ஆகாது
ஆனா நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்கன்னு சொல்லி பயந்துட்டு எங்க அப்பா கேட்டதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. நம்ம வாசுவும் நீ கிளம்பு அப்படின்னா தான் எனக்கு நிம்மதினா, நம்மளுக்கு வாசுவோட அப்பா அம்மா கோவப்பட்டு திட்டுறாங்க. டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தயவு செய்து அவள உள்ள கூப்பிடுறானா, மா போகட்டும்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சுடா. அதனால தாண்டா இந்த பொண்ண வேணான்னு சொல்றோன்னு சொன்னா, இவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு, உண்மையிலேயே எனக்கு என்ன தாண்டா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளுக்கு அப்பதான் டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. நீ தலையில அடிபட்டதுல கடந்த 2 வருஷமா நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்ட. அத உன்ட்ட சொன்னா நீ ஃபீல் பண்ணுவ. அதே மாரி இந்த மேரேஜ் வாழ்க்கையில நீ நிம்மதியா இல்ல. அதனால தாண்டா உன்ட்ட நாங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அது முடிஞ்சு போன ஒரு சாப்டர்ன்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா, நீ மறுபடியும் பெங்களூருக்கு போயி, அவளையே பார்த்துட்டு, அவளே வேணும்னு சொல்லிட்டு வந்து நிப்பேன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கலடா. அப்படின்னு சொன்னோனே, வாங்க இங்கேருந்து பெங்களூர் கிளம்புவோன்னு, அவரு நம்ம பாபிய மட்டும் கூப்ட்டுட்டு, மறுபடியும் அங்க பெங்களூர் போயிடுறாரு. அங்க போயிட்டு நேரா சுப்புலட்சுமிய அவங்க வீட்ல போய் பார்த்துட்டு, அப்பாவோட ஃபோட்டோ மாலை போட்டிருக்கிறத பார்த்துட்டு, இவர் மிரண்டு போயிறாரு. அப்பா எப்படி இறந்தாரு? அந்த பிரெயின் டியூமர்னாலயான்னா? இல்ல, ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டாருன்னா, அவங்க டக்குன்னு, அம்மா உங்களுக்கு எப்படி பிரெயின் டியூமர்ன்னு தெரியும்னா, அவர் டக்குன்னு சொல்றாரு, இல்ல பழசெல்லாம் எதுவும் எனக்கு ஞாபகம் வரல. என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி, நான் உங்கள்ட்ட உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அதே மாரி எத்தனையோ பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து வாழலையா? எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கேட்கிறேன்னா, நீங்க நடந்தத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். ஆனா, நான் நடந்தத இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் அதுல வாழ்ந்தவன். உண்மையிலே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. தயவு செய்து கிளம்பி போயிருங்கன்னு நம்மளுக்கு வாசுவ கோவமா சொல்லி விட்டுறாங்க. நம்மளுக்கு வாசு மனசு கேட்காம, இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல பாபி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறாரு. எங்க லவ்வுக்காக இல்லாட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இருக்கலாம்னா, இல்ல பாபி. இதுக்கு மேல இங்க இருந்தா அவங்களுக்கும் சங்கடம், எனக்கும் சங்கடம். நான் கிளம்புறேன் பாபின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அங்க சுப்புலட்சுமியோட ஃப்ரெண்டு வராங்க. நான் சுப்புலட்சுமியோட ஃப்ரெண்டு ஃபிரானா. நான் உங்க மேரேஜுக்கு வந்திருக்கேன். இங்க நீங்க வந்ததுலேருந்து என்னென்ன நடந்துச்சோ, நீங்க பேசின எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அது என் பெர்சனல் அதுல தலையிடாதன்னு சுப்பு சொல்லிட்டா. நான் அத பத்தி பேச வரல. இப்ப அவளுக்கு ஹியரிங் இது நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, அவள நீங்க தனியா விட்டுட்டு சென்னை போறீங்களே! அப்படிங்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலையா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னா, இல்லங்க எனக்கு சொல்லலன்னு சொல்லி சொன்னா, அப்பதான் நம்மள அது சொல்ல வராங்க. நீங்க மினிஸ்டர் பையன் பிரச்சனைய அதோட விடல. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி, நான் தான் அந்த விஷயத்த நேர்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க. அவங்க எடுக்கல. அதனால நீங்க ஸ்ட்ரெய்ட்டா மேஜிஸ்ட்ரேட்ட்டயே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில மினிஸ்ட்ரே உங்களுக்கு நேரடியா ஃபோன் பண்ணாரு. ஆனா, நீங்க மினிஸ்ட்ரிய கோவமா, அசிங்கமா திட்டி விட்டுட்டீங்க. அதனால அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கப்ப தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டே ஆனுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனேவே சுப்பு உங்கள பார்க்க வந்தா. அங்க நம்மளுக்கு அப்படியே காமிச்சா, இவங்க ஃப்ரெண்டுட்ட சொல்றாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக இவர் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு படுத்து கிடக்குறாரு. அன்னைக்கு அவர் என்னைய கூப்பிட்டாரு. என் மேல நம்பிக்கை வச்சு வான்னு. அவனுக்கே அந்த அளவுக்கு பண்றாருன்னா, அவரோட பொண்டாட்டி நானு. எனக்காக எந்த அளவுக்கு நின்றுப்பாரு. ஆனா அவர நம்பாம எங்க அப்பாவ பார்த்தது ஏன் தப்பு தான். இனிமே அந்த கேஸ நான் ரீஓப்பன் பண்ண போறேன். அந்த பிரச்சனைய நான் சும்மா விட மாட்டேன்னு மறுபடியும் இவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி அந்த பிரச்சனைய நான் தான் நேர்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, அப்பேலேருந்து இவங்களுக்கு மிரட்டல், உருட்டல் வந்துட்டே இருக்கு. அந்த கேஸ நம்மளுக்கு பெங்களூருக்கு மாத்திட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாறுனதுனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அன்னைக்கு உங்க கஃபே வாசல்ல வச்சு மிரட்டுனது நம்மளுக்கு மினிஸ்டரோட ஆள்க தான். இப்ப அவளுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்க இங்க இருக்கணும். ஏன்னா 2 நாள்ல அந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு ஹியரிங் வருது அப்படின்னு சொன்னோனே, ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. எதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாம மறைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாபி கேட்டா, அவங்க என்னைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க? என்னைக்குமே எங்க அம்மாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இதுக்கு மேல நான் அவள தனியா விடமாட்டேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு சுப்புலட்சுமி அங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் அவங்க ஆட்கள சுத்தி நின்னு, இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தா தானே நீ கேஸுக்கு போவன்னு சொல்லி சொன்னா, நம்மளுக்கு அவைங்க எல்லாரையும் அடிச்சு வெளுத்து எடுக்குறாரு. வெளுத்து எடுத்தா அடுத்து இவங்க கோர்ட்டுக்கு நேரா போயிடுறாங்க. போயிட்டு நம்மளுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அங்க சிக்னல்ல இருந்தது. அதுல மினிஸ்டர் அவங்க பசங்களும் அவன போட்டு அடிச்சு அங்க ரோட்லயே வச்சு கொன்னது எல்லாமே எவிடன்ஸ் கிளியரா இருக்கு. நம்மளுக்கு சுப்புலட்சுமி சாட்சி சொன்னதுனால, அவைங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை குடுத்துடுறாங்க. நம்மளுக்கு அந்த இறந்து போன பையனோட அம்மா அப்படியே வாசல்ல அழுதுட்டு நின்னா, "ரொம்ப நன்றிம்மாண்ணா. ஒண்ணே ஒண்ணு தான். இத ஆரம்பிச்சு வச்சது என் ஹஸ்பண்டு. நான் முடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். எம்மா எனக்கு உண்மையான சந்தோஷம்னா நீயும் வாசும் சேர்றது தாம்மா" அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அழுதா, "இத பத்தி நீங்க பேச வேணாமான்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. ஆமா, சுப்புவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சும் தானே நீ வேணும்னு சொல்லி வந்து நிக்கிறானா? அவன் தெரிஞ்சு வந்து நிக்கிறான்.
எல்லாத்தையும் ஞாபகம் வந்து நிக்கல. ஒருவேளை மறுபடியும் எல்லாமே ஞாபகம் வந்து, மறுபடியும் அவ என்னைய வேணான்னு சொல்லிட்டா, அந்த வலிய என்னால தாங்க முடியாது. அப்படின்னு அழுகுறாங்க. நம்மளுக்கு இவரு இங்க சென்னை வந்துட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ப்ரொடியூசர்ட்டருந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தா, "நான் உன்னோட கதைய சூர்யா சார்ட்ட சொல்லிட்டு உடனே ஓகே வாங்கிட்டேன். அவர் அந்த கதைய நீ நேர்ல வந்து சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா, "எந்த கதைய சார் சொல்றீங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு லவ் ஸ்டோரி சொன்ன இல்லையா? அந்த லவ் ஸ்டோரி தான். அதே மாரி அந்த ஃப்ளவர வச்சு ஒரு கோட் சொன்னேல்ல, அதையும் கண்டிப்பா சொல்லு. கண்டிப்பாக அவருக்கு கதை பிடிக்கும்னு சொல்லி சொன்னா, ஓகே சார்ன்னு சந்தோஷமா ஃபோன வைக்கிறாரு. இங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னா, "டேய் உடனே போய் சொல்ல வேண்டியதானண்ணா?" "டேய் மச்சான் எனக்கு அந்த கதையே ஞாபகம் இல்லடா." அப்படின்னா, "என்னடா சொல்றேன்னு?" அவங்க வீடு ஃபுல்லா நம்மளுக்கு கதை ஸ்கிரிப்ட் எதுலயாவது எழுதி வச்சிருக்கியான்னு தேடி பார்க்குறாங்க. எதுலயுமே கிடைக்கல. அப்பதான் நம்மளுக்கு பாலா ஒரு விஷயம் சொல்றாரு. "டேய் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நீ கதை சொன்னதுன்னா." "என்னடா சொல்றேன்னா?" "ஆமாண்டா மச்சான். நீ வந்து உன் ஒய்ஃப்ட்ட கதை சொன்ன ஒரு விஷயத்த என்ட்ட சொன்னேன்னா." அவரு நம்ம பாலாட்ட சொல்லியிருப்பாரு. "டேய் நேத்து புரொடியூசர்ட்ட சொன்ன கதைய போயி, நானு அவகிட்ட ஃபுல்லாவே சொன்னேன்டா. ஏன்டா கதை புடிக்கலன்னு சொல்லிட்டானா?" "கதை புடிக்கலன்னு சொன்னா கூட பரவால்லடா. அவ குக்கர்ல 2 விசில் தான் வந்திருக்கு. 3வது விசில் வர்றதுக்குள்ள நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாடான்னு" சொல்லி சொன்னா, "இப்போ உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவகிட்ட போய் கதை கேட்கறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்னை வர வைக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த கெஃபேக்கு இவரும் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லவ் வித் ப்ரௌனின்னு அவர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல போன அதே கெஃபே தான் இங்க நம்மளுக்கு இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க உள்ள போனோனவே என்ன வேணும்னு சொல்லி கேட்டா, அவர் வரிசையா லிஸ்ட் போட்டா, "அதெல்லாம் எதுவும் வேணாம். உங்க இதுல ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல 2 கொண்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்துடுறாரு. ஆர்டர் குடுத்தா அதே மாரி இங்க இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோனே அவங்க டக்குன்னு சொல்றாங்க, "நான் வேற எதுவும் பேச விரும்பல. இந்த கதை எனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கோ, அத உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கும்போதே நம்மளுக்கு காஃபி வந்துருச்சு. அவர் கரெக்ட்டா அதே காஃபிய தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆறப்ப குடிச்சதுனால, கரெக்ட்டா அந்த காஃபி ஸ்மெல்லே இவருக்கு ஒரு மாரி ஆகும். அத குடிச்ச உடனே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சிடென்ட் ஆன எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். இங்க இவங்க அந்த கதைய சொல்லிட்டு இருக்கும்போதே, இவருக்கு மொத்த விஷயமும் ஞாபகம் வந்தது. இவங்கள வேணான்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு நெனச்சு இங்க கண்ணு கலங்கி அழகுறாரு. அதே மாரி இப்ப இவங்கள்ட்ட பேசின எல்லா விஷயமே ஞாபகம் வருது. எந்த அளவுக்கு இவள ஹர்ட் பண்ணியிருக்கோம்னு அழுதுகிட்டு இருக்கும்போது, அந்த கதைய சொல்லி முடிச்சுட்டு, கரெக்ட்டா லாஸ்ட்டா ஒரு கோட் சொன்னீங்க. அந்த கோட்டு ஏதோ ஃப்ளவரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த கோட்ட இவர் கரெக்ட்டா சொல்றாரு. அத கேட்ட உடனேவே இவங்க அப்படியே மிரண்டு போய் நிமிர்ந்து பார்த்தா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி அழுகுறாரு. இவங்க டக்குன்னு கேட்கறாங்க, "இப்பயும் சொல்லு, உனக்கு என்னைய புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு?" அப்படின்னு கேட்டா, "கண்டிப்பாக சொல்றேன். எனக்கு உன்னைய புடிச்சிருக்கு. எனக்கு நீ வேணும் சுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுதா, "இப்ப நான் இருக்க மெச்சூரிட்டியான சுப்பு தானே உனக்கு புடிச்சிருக்கு. இதே நான் பழைய சுப்புலட்சுமியா இருந்திருந்தா, கண்டிப்பா உனக்கு புடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுல வாசுனா. எனக்கு நீ சொல்ற மாரி அப்ப இருக்க சுப்புலட்சுமி, இப்ப இருக்க சுப்புலட்சுமின்னு பிரிச்சு பார்க்க தெர்ல. எனக்கு சுப்புலட்சுமிய புடிச்சிருக்கு. ஆனா, நீ தயவு செய்து என்னைய வேணான்னு சொல்லிறாத. இல்ல நீ வேணான்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு ப்ளீஸ்ன்னு." அப்படியே மண்டி போட்டு அழுகுறாரு. அவங்க சொல்றாங்க, "நான் உன்னைய எப்ப வாசு வேணான்னு சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் கண்ணு கலங்கி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. காஃபி வித் டிடி அப்படிங்கிற மாரி இது காஃபி வித் காதல்ங்க. ஒரு காஃபியால இந்த காதலே சேர்ந்துருச்சு. உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் நண்பா இருந்துச்சு இந்த படம். உங்களுக்கு இந்த படம் புடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.